நமது சகோதரர்களுக்கு நிறைய பேர் என்ன செய்றோம்னு கேட்டா, நமக்கு மூத்த மகளாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய பொருளாதாரம் கூடுதலா மகளாகவே இருந்தால், அந்த நம்முடைய பொருளாதாரமும் நமக்கு செய்யக்கூடிய அடுத்தடுத்து விடயங்களும் கொஞ்சம் சக்சஸா முடியும் வந்து. பெண் பிள்ளை ஆண் பிள்ளை வைத்திருப்பவர்கள் கேட்டால், அவர்கள் படுற பாடு வந்து அது சொல்லில் அடங்காது வந்து. அப்ப இந்த பெண் பிள்ளைகள் வந்து இருக்கும்போது, தன்னுடைய இந்த தகப்பனாருக்கு எல்லா விடயங்களிலும் கொஞ்சம் முன்கூட்டியே அட்வான்ஸாவே அவர் போவார் வந்து. போவார்ன்னு சொன்னா, போகும் போகும் பொழுது நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால், நாம் வந்து நேர்மையாகவே செல்ல வேண்டும். நாம் வந்து எதை செய்தாலும் சரியா வருது என்று மற்றவர்களை ஏமாற்றி, அப்படி எ மற்றவர்கள் பொருளை ஏமாற்றி எடுக்கும் பொழுது, பிழைகள் செய்யும் பொழுது, நம்ம அங்க தான் அந்த கர்மா தொடர்கிறது. எப்படின்னு கேட்டா வந்து, தன்னுடைய மருமகனுக்கு அந்த பிரச்சனை போய் சேரும். ஏனென்றால், என்ற அனுபவத்தில் நான் ஒரு சில விடயங்களை அப்படி பார்த்திருக்கின்றேன். ஏன்னு சொன்னால், அவர்கள் நல்ல பதவியில், நல்ல அ உச்சத்தில் இருப்பார்கள். ஆனால், தன்னுடைய மகளின் திருமணத்துக்கு பிறகு, மகளுடைய திருமண வாழ்க்கை மிக மோசமாக அமைவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அதனால், இப்படியான விடயங்களை விற்று நன்றாக வாழ்வோம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன்.